அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படக்கூடிய ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு பணி நியமனங்களை தொடங்கியாச்சுங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறைகள் மூலமாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நேரடியான நேர்காணல் மூலமாக தொடங்க இருக்காங்க. ஸோ இந்த நேரடியான நேர்காணல் மூலமாக இவர்களுக்கு யாருக்கெல்லாம் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும், ஸோ அப்படின்ற ஒரு மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ கூட்டுறவுத்துறைகள் மூலமாக இந்த மெரிட் லிஸ்ட்டை தயார்படுத்தும் பணிகள் எல்லாமே தமிழகம் முழுவதும் விரைந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ரேஷன் கடை தேர்வை எழுதி இந்த விண்ணப்பிச்சுட்டு நேரடி நேர்காணல்கள் எல்லாமே முடிச்சுட்டு விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பதவிகளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேர் 4.19 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நியமனத்தின் போது தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவு இல்லாத போது பெண்களுக்கான ஒதுக்கீடு எண்ணிக்கையை தகுதி வாய்ந்த அதே வகுப்பை சேர்ந்த ஆண்களை கொண்டு நிரப்பப்படும். இத்தெரிவுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இனச்சுழை முறையை ஒப்பிட்டு ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும். மேற்குறிப்பிட்ட காலி பணியிடங்களில் பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற இனங்களின் கீழ் வரும் காலி பணியிடங்களுக்கு இடஒதுக்கீடு விதிமுறைகளின்படி அரசு ஆணைகளின்படி பின்பற்றப்படும். தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளுக்கு உட்பட்டு அவங்க பணியாற்றுவாங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் 6500 அது ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 29,000 மாறும். அதே மாதிரி கட்டுநர்களுக்கு 5500 ஸ்டார்டிங் சம்பளம், ஓராண்டுக்கு பிறகு 26,000 மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு தாங்க ரேஷன் கடையில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நேரடி நேர்காணல் முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், ஸோ இந்த மார்ச் 20ஆம் தேதி இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா 5 தினங்கள், ஸோ 20லிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார அதிகபட்சம் இந்த 5 தினங்களில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எல்லாமே அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக, ஸோ டிஆர்பி உடைய இணையதளத்தின் மூலமாகவே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.